ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மெடிசினல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற டாபிக்ஸ் வந்து ஆன்டி கன்வல்சன்ஸ் ஆர் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் ஆர் ஆன்டி சீசர் ட்ரக்ஸ். இதுக்கு மூணு பேர் இருக்கு, பட் பிசியாலஜிக்கலி மூணு டேர்மும் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்துங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து சிஎன்எஸ்குள்ள என்டர் ஆயிட்டு, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிஎன்எஸ்குள்ள என்டர் ஆயிட்டு பிரெயினுக்குள்ள போயிட்டு கன்வல்ஷன் ஆர் எபிலப்சி அப்படிங்கிற சிம்டம்ஸை வந்து ஒன்று குறைக்கும் அல்லது ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம், ஆன்டி கன்வல்சன்ஸ் ஆர் ஆன்டி எபிலெப்டிக்ஸ் ஆர் ஆன்டி சீசர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எபிலெப்சினா என்ன, கன்வல்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும். ஸோ எபிலெப்சி அப்படின்னா இட்ஸ் எ காமன் நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸ். இட்ஸ் எ காமன், இது வந்து ஒரு நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸ். இந்த டிசார்டர்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை paroxysmal cerebral dysarrhythmia. cerebral dysarrhythmia எப்படி நம்ம ஹார்ட்ல வந்து அந்த மயோகார்டியல்ஸ்ல வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் எஸ்ஏ நோட்ல இருந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிற டிஸ்சார்ஜ் வந்து அதுல டிஃபெக்ட் இருக்கோ, அதே போல நம்ம பிரெயின்லயும் வந்து நம்ம பிரெயின்ல ஃபார்ம் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட், இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகிறது வந்து அப்நார்மலிட்டியா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து என்னது பெரிஃபரலுக்கு நார்மலா அது சிக்னல் கொடுத்துட்டு இருக்கும், பட் நார்மலை விட அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக நடக்கும். அததான் வந்து சுருக்கமா நம்ம என்ன சொல்றோம், paroxysmal cerebral dysarrhythmia அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெகுலராவே நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருந்து என்னது சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து அனுப்பிட்டே இருக்கும், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரெண்டு நர்வஸ் சிஸ்டம், அதாவது ரெண்டு டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது என்ன அப்படின்னா எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். எப்படி அப்படின்னா, ஸோ அது எப்ப எல்லாமே வந்து அதிகமா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து சிக்னல் பாஸ் ஆகுதோ, அப்போ இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எப்பயுமே வந்து சப்ரஸ் பண்ணி கண்ட்ரோல்லயே வச்சுக்கும் இந்த இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்போ இந்த அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் செரிப்ரல் கார்டெக்ஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா, ஸோ எப்ப எல்லாமே வந்து நம்ம எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகுதோ, எப்ப எல்லாமே வந்து நம்ம பிரெயின்ல இருக்கிற எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகுதோ, அல்லது எப்போ எல்லாம் வந்து நம்ம என்னது பிரெயின்ல இருக்கிற இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய ஃபங்க்ஷன் வந்து டவுன் ஆகுதோ, அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகும். ஸோ அது வந்து கண்டினியூஸா ஸ்பான்டேனியஸா வந்து என்ன ஆகும், பெரிஃபரலுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு நிறைய சிம்டம்ஸ், அனாட்டமிக்கலி நிறைய சிம்டம்ஸ் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காமனா இதை வந்து நாம சீசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சீசர்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து என்னது பெரிஃபரல்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதை வந்து நம்ம காமனா சீசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சீசர் ஆக்சுவலி பிசியாலஜிக்கலி இது வந்து ஒரு என்னது ஒரு நான் பேத்தாலஜிக்கல் டேர்ம் தான். ஸோ எப்போ அது வந்து ஒரே ஒரு சிங்கிள் எபிசோட், ஆக்சுவலி சீசர் இஸ் எ சிங்கிள் எபிசோட், ஒரே ஒரு டைம் மட்டும் எலக்ட்ரிக்கல் என்னது சிக்னலை வந்து பாஸ் பண்ணும் the சீசர்ஸ். இந்த சீசர்ஸ்ல ஒரு சில அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால சீசர் அப்நார்மாலிட்டிஸ் இன் சீசர் ஆக்டிவிட்டிஸ் இன் பிரெயின். ஸோ எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா மோட்டார், சென்சரி அண்ட் சைக்கோமோட்டார் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மூணு விஷயத்தையும் பாதிக்கும். ஸோ எபிலப்சி அப்படிங்கிறது நாம பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஃபிட்ஸ், கை கால் மட்டும் இழுத்துக்கும் ஜர்க் ஆகும், அது மட்டும் எபிலப்சி இல்லை. ஓகேங்களா? ஸோ இட் வில் சேஞ்ச் இன் மோட்டார், சென்சரி அண்ட் சைக்கோமோட்டார், இது மூணுலயும் சேஞ்சஸ் இருக்கும். ஆக்சுவலி நார்மலா சீசர்ஸ் வந்து நம்ம உடம்புல அப்பப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து சிங்கிள் எபிசோடு தான், இது வந்து ஒரு நான் பேத்தாலஜிக்கல்ஸ். பட் இந்த சீசர்ஸே வந்து ரிப்பீட்டடா, ரிகரண்டா, கண்டினியூஸா, ஸ்பான்டேனியஸா வந்து நம்ம உடம்புக்கு வந்து என்னது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து பிரெயின்ல இருந்து கொடுத்துட்டே இருக்கும் போது பாருங்க, அப்நார்மாலிட்டி என்ன ஸ்பான்டேனியஸ்லி, அப்நார்மலி அண்ட் ஸ்பான்டேனியஸ்லி எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அந்த சிங்கிள் சீசர்ஸ் வந்து ரெக்கரண்டா கண்டினியூஸா வந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம அதை என்ன சொல்றோம், எபிலப்சி அப்படின்னு சொல்றோம், அல்லது கன்வல்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து நம்ம கை கால் எல்லாமே வந்து என்னது
ஃபிட்ஸ் கேசஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. கை கால் அமைந்த டோனிக் ஃபேஸ், குளோனிக் ஃபேஸ், மயோக்ளோனிக், அப்புறம் பிஹேவியரல் சேஞ்சஸ், அப்புறம் சைக்கோமோட்டார் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம சுருக்கமா என்ன சொல்றோம், கன்வல்ஷன்ஸ் ஆர் எபிலெப்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ எபிலெப்சி இதனுடைய பேத்தாலஜி, அண்டர்லைங் காசஸ், சம் ட்ரக் இன்டியூஸ்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்மகோதெரபெட்டிக்ஸ்ல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிளா எபிலெப்சினா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. டோனிக் ஃபேஸ் அண்ட் தென் குளோனிக் ஃபேஸ், டோனிக் அண்ட் குளோனிக், ஏடோனிக், மயோக்ளோனிக், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இந்த சீசர் ஆர் எபிலெப்சி வந்து சிம்பிள் ஆர் பார்ஷியல் எபிலெப்சி, அதாவது ஒரு யூனிலேட்ரலா ஒரு பிரெயின்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில இருந்து மட்டும் என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியா டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து ஜெனரலைஸ்டா மாறும், அதே வந்து பிரெயின் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதை நம்ம ஜெனரலைஸ்டு எபிலெப்சின்னு சொல்றோம். ஓகேங்களா? பார்ஷியல் எபிலெப்சி, ஜெனரலைஸ்டு எபிலெப்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஜெனரலைஸ்டு எபிலெப்சி வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னது, பெட்டிட் மால் எபிலெப்சி, ஆப்சன்ஸ் எபிலெப்சி, காமனா சைல்ட்ஹுட்ல வர்றது. நெக்ஸ்ட் வந்து டோனிக் குளோனிக் எபிலெப்சி, கிராண்ட் மால் எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரபியூட்டிக்ஸ்ல பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, எபிலெப்சினா இவ்வளவுதான். ஸோ நாம இந்த கொடுக்கக்கூடிய ஆன்டி எபிலெப்டிக் ஆர் ஆன்டி கன்வல்சன்ஸ் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து காமனா போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து போய் டிப்ரஸ் பண்ணும். ஸோ அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபார்மகாலஜில டீடைல்டா பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும், எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய ஆக்டிவிட்டியை வந்து சப்ரஸ் பண்ணும், அல்லது இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய வேலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ எப்பெல்லாமே வந்து எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேகமா ஒரு சிக்னலை பாஸ் பண்ணதோ அப்பெல்லாம் இந்த இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் போய் கண்ட்ரோல் பண்ணி அந்த என்னது டிஸ்சார்ஜ் அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அவ்வளவுதாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல வேலை. ஸோ ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மல். இந்த இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதனுடைய ஃபங்க்ஷன் லாஸ் பண்ணிருச்சுன்னா இது வந்து விடுற சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸா நம்ம பெரிஃபரலுக்கு வந்து அது என்னது ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷனை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எபிலெப்சினா என்ன அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கம் ஃபார் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஆன்டி கன்வல்சன்ஸ் ஆர் ஆன்டி எபிலெப்டிக்ஸ் ஆர் ஆன்டி சீசர்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே மூணும் ஒரே மீனிங் தான். ஆக்சுவலி சீசர் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் டேர்ம் தான். பட் அதே கொஞ்சம் அப்நார்மல் ஆச்சுன்னா அதை நம்ம எபிலெப்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நல்ல கவனிங்க, இது எல்லாமே வந்து நம்ம பேஸ்ட் ஆன் என்னது கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கிளாசிபிகேஷன், அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரக்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஈவன் நீங்க ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ்ல போனாலும் கூட ஒரு சில புக்ஸ்ல வந்து based on pharmacological classification கொடுத்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா some drugs are which is mainly given for என்னது partial type of epilepsy, some of the drugs mainly given for petit mal type of epilepsy, some of the drugs given for tonic, clonic or grand mal. So இந்த மாதிரி pharmacological pharmacotherapeutic பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. பட் இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ஜெனரலா ஃபார்மகாலஜிக்கலையும் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனையும் கவர் பண்ணும். அதே மாதிரி என்னது கெமிஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் டெரிவேட்டிவ்ஸ் அதையும் வந்து கவர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்பிச்சுரேட்ஸ் நாம ஆல்ரெடி பார்த்ததான். ரெண்டு முக்கியமான ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒன்று வந்து ஃபினோபார்பிட்டோன். ஃபர்ஸ்ட் பார்பிச்சுரிக் ஆசிட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் பார்பிச்சுரேட், phenobarbital and then meflobarbital. இந்த ரெண்டு ட்ரக்ஸ் முக்கியமா இந்த phenobarbital ட்ரக் வந்து காமனா என்னது நாம இந்த எபிலெப்சிக்காக கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் டிஆக்சி பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ்ஸ் முக்கியமான ட்ரக்ஸ் பிரிமிடோன். அடுத்து வந்து ஹைரண்டாயின் டெரிவேட்டிவ்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரக்ஸ். இந்த ஹைரண்டாயின் பார்பிச்சுரேட்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே முக்கியம் தான். ஒவ்வொரு ட்ரக்கும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஹைரண்டாயின் டெரிவேட்டிவ்ஸ் இதுல முக்கியமான ட்ரக்ஸ் வந்து ஃபெனிடாயின், அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் வந்து பாஸ்பெனிடாயின்ஸ். இது ரெண்டுமே முக்கியமான ட்ரக்ஸ் தான். ஸோ ஃபெனிடாயின் பார்பிச்சுரேட்ல ஃபினோபார்பிட்டோன், டிஆக்சி பார்பிச்சுரேட்ல என்னது பிரிமிடோன். அடுத்தது வந்து இமினோஸ்டில் பென்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் டைபென்சசபைன் டெரிவேட்டிவ்ஸ். So இங்க பாருங்க iminostill veins derivatives or dibenzazepine derivatives. இது வந்து ஒரு மேஜர் ட்ரக் என்ன அப்படின்னா கார்பமசிபின். அடுத்த ட்ரக் வந்து ஆக்ஸ்கார்பமசிபின். இது வந்து ஒரு முக்கியமான ட்ரக்ஸ் கார்பமசிபின். அதுக்கப்புறம் ஃபெனிடாயின்,
அப்புறம் phenobarbital. நெக்ஸ்ட் வந்து சக்சினமைடு டெரிவேட்டிவ்ஸ். சக்சினமைடு டெரிவேட்டிவ்ஸ்ல ஈத்தோசக்சிமைடு, இது முக்கியமான ட்ரக்ஸ். ஈத்தோசக்சிமைடு. அடுத்த ட்ரக்ஸ் வந்து ஃபீன்சக்சிமைடு. So succinamide derivatives la ethosuximide, phenosuximide, aliphatic carboxylic acid derivatives, இது வந்து முக்கியமான drugs. sodium valproate. So valporic acid இதனுடைய sodium salt தான் வந்து நம்ம sodium valproate அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்னொன்னு வந்து divalproax or divalproax. இந்த ட்ரக்ஸும் வந்து கார்பாக்சிலிக் அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அதுல முக்கியமான ட்ரக் வால்போரிக் ஆசிட். அடுத்தது வந்து பென்சோடைசபின், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டெரிவேட்டிவ்ஸ் தான். இதுல நிறைய ட்ரக் இருக்கு. பட் எபிலெப்சிக்காக நம்ம காமனா கொடுக்கக்கூடியது குளோனசிஃபார்ம் கொடுப்போம், டைசிஃபார்ம் கொடுக்குறோம், லோரசிஃபார்ம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் குளோபசாம் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த 4 ட்ரக் வந்து பென்சோடைசபின்ல இருந்து நம்ம எபிலெப்சிக்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபினைல் ட்ரையசின் டெரிவேட்டிவ்ஸ். இதுல வந்து லெமோட்ரைஜின் ஆர் லெமோட்ரைஜின் எப்படினாலும் ப்ரொனன்சியேட் பண்ணிக்கலாம். லெமோட்ரைஜின். நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சருடைய அனலாக் ட்ரக்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ். ப்ரீகாபாலின் அண்ட் காபாபென்டின். ப்ரீகாபாலின் அண்ட் காபாபென்டின் பேர்லயே வருதுங்க, காபா. சோ காபா அனலாக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி நாம கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஒரு சில நியூவர் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் என்னது? டோபிராமேட், லெவட்டிராசிட்டம். ஸோ எல்லாமே ஃபார்மசில அவைலபிள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ். as a pharmacist எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ட்ரக் தான். பட் அது வந்து நம்ம ஒரு டெரிவேட்டிவ்ஸோ அரேஞ்ச் பண்ணி நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். லெவட்டிராசிட்டம், அதுக்கப்புறம் விகாபாக்சின், அதுக்கப்புறம் என்னது? ஜோனிசமைடு, அதுக்கப்புறம் டியாகாபின், இது முக்கியமான ட்ரக் டியாகாபின், அதுக்கப்புறம் லாக்கோசுமைடு. ஸோ இதெல்லாமே வந்து சம் நியூவர் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ். இவ்வளவுதாங்க கிளாசிபிகேஷன்ஸ். இதுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ட்ரக்ஸ் வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 ட்ரக் வந்து ஸ்டார் மார்க் போட்டு ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக் ஃபெமிலியல் பாப்புலர் ட்ரக்ஸ் ஃபினிடாயின். So எல்லாருக்குமே தெரியும் phenytoin is a hydantoin derivatives. Diphenyl hydantoin derivatives. Don't forget especially 5,5 diphenyl hydantoin derivatives. So first நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு அப்படின்னா இமிடசோலிடின் இருக்கு. இமிடசோலிடின் பாருங்க, ஒன்றும் இல்லை, 5 மெம்பர் ரிங், 2 நைட்ரஜன் ஹெட்டிரோஆட்டம் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. அதனால இதுக்கு பேரு இமிடசோல் அப்படின்னு சொல்லுவோம். பட் உள்ள வந்து ரிங் இல்ல, எல்லாமே சேச்சுரேட்டட், அதனால இமிடசோலிடின் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள். நம்பர் கொடுக்குறோம் 1 2 3 4 5. 5th பொசிஷன்ல 2 ஃபினைல் குரூப் வந்து இருக்கு. அதனால 5,5 டைஃபீனைல் ஃபினைல் குரூப். 2 டைனா 2 ஃபினைல் குரூப் இருக்கு. 5,5 பிரைம் டைஃபீனைல் இமிடசோலிடின். செகண்ட் பொசிஷன்லயும் 4th பொசிஷன்ஸ்லயும் கீட்டோன் இருக்கு, டயோன் குரூப் இருக்கு. ஸோ அதனால 2,4 டயோன். இட்ஸ் வெரி சிம்பிளஸ்ட் ட்ரக்ஸ். ரொம்ப சிம்பிளஸ்ட். ஹைடன்டாயின் இதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரை நம்ம இங்க பாருங்க. இந்த இமிடசோலிடின் வித் டபுள் பாண்ட், இதான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைடன்டாயின் சொல்றோம். இங்க 2 ஃபினைல் இருக்கு, அதனால டைஃபீனைல் ஹைடன்டாயின் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் வெரி சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து இட்ஸ் a weak acid. First note it, weak acid, fine white crystalline powder, slightly soluble in water and slightly hygroscopic in nature. So for storage la konjam concentrate pannom. Storage hygroscopic in nature, weak acids. Note it, weak acids, hygroscopic. It should be stored in tightly closed container because of it is hygroscopic in nature. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ். இது வந்துங்க ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல நிறைய ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள், ஓரலா எடுத்துக்கிறோம். ஸோ என்னென்ன? டேப்லெட்ல அவைலபிள் 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம். அதே மாதிரி கேப்சூல்ஸ்ல வந்து 25 மில்லிகிராம் அண்ட் 100 மில்லிகிராம் ஃபென்டாயில் கேப்சூல்ஸ்ல அவைலபிள். அதே மாதிரி சிரப்ஸ் 25 மில்லிகிராம் பர் எம்எல், 25 மில்லிகிராம். ஸோ பீடியாட்ரிக்ஸ்க்காக நம்ம சிரப்ஸும் ஓரல் சஸ்பென்ஷனும் கொடுக்குறோம். அடல்ட்டுக்காக நம்ம என்னது டேப்லெட் 2 கேப்சூல்ஸ்ல கொடுக்குறோம். சிரப் வந்து 25 மில்லிகிராம் பர் எம்எல். அதே மாதிரி ஓரல் சஸ்பென்ஷன் வந்து 100 மில்லிகிராம் பர் 4 ml. அதாவது ஈச் எம்எல் 25.
each ml 25, அதாவது 100 milligram per 4 ml oral suspension. இது எல்லாமே வந்து என்னது oral formulation, oral preparations. அடுத்தது வந்து injections, injectablesலயும் இந்த phenytoin available 100 milligram per 2 ml, அதாவது each ml 50 mg, so 100 mg per 2 ml. இதுதான் அதனுடைய formulations, marketing, available formulations. brand வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், popular brand name என்னது Eptoin. கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி ஏசைல ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது டைலண்டாயின், அப்புறம் ஃபென்டாயின், எப்சோலின், இதெல்லாமே வந்து பாப்புலர் பிராண்ட் நேம். இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட், நீங்க ஃபார்மசியில ஏதாவது பாப்புலர் பிராண்ட் நேம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் நான் இங்க வந்து எல்லா பிராண்ட் நேமும் நிறைய பிராண்ட்ல அவைலபிள், எல்லாமே இங்க எழுத முடியாது, ஒரு சில பாப்புலர் மட்டும் எழுதியிருக்கிறேன். எப்டாயின், டைலண்டின், அப்புறம் ஃபென்டாயின், அப்புறம் எப்சோலின். யூசஸ் வந்து இட்ஸ் ஏ நான் செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ். ஒரு சில ஆன்டி கன்வல்சன் ட்ரக் வந்து நம்ம மல்டிபர்பஸா யூஸ் பண்றோம். அது எல்லாமே வந்து சிஎன்எஸ் டிப்ரெஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுவும் வந்து எக்ஸிலேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து சப்ரஸ் பண்ணுது. பட் இட் இஸ் நான் செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ். காமனா நாம என்னது மேஜரா ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரல் ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸா வந்து நாம கொடுக்குறோம் இந்த ஃபினிடாயின்ஸ். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் ட்ரக் இஸ் கார்பமசிபின். கார்பமசிபின் இது என்ன டெரிவேட்டிவ்ஸ்? இமினோஸ்டில் பென்ஸ் ஆர் சுருக்கமா வந்து என்ன சொல்றோம்? டைபென்சசிபின் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி அசிபின் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல படிச்சிருக்கிறோம். அசிபின் ஸ்ட்ரக்சர்ஸ் 7 membered ring with single hetero atom. இங்க பாருங்க டைபென்சின் அசிபின், சோ டைபென்சசைபின். சோ ரெண்டு பென்சின் இருக்கு, அசிபின் குரூப் இருக்கு சென்டர்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்பரிங் வந்து என்னது எப்படி நம்ம கொடுக்குறோம்? இங்க இருந்து கொடுக்குறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த 7 membered ring வந்து நம்ம என்னது A phase B C D E F அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ இங்க வந்து என்னது கார்பாக்சமைடு குரூப்ஸ் இருக்கு. C double bond O NH2 இருக்கு கார்பாக்சமைடு. சோ இப்போ இதனுடைய கெமிக்கல் நேம் பாருங்க 5H. இந்த 5H க்கு பதிலா தான் ஒரு கார்பாக்சமைடு இங்க அட்டாச் ஆயிருக்கு. டைபென்சோ. இங்க பிராக்கெட்ல வந்து B and F ஃபேஸ்ல வந்து ரெண்டு பென்சின் வந்து இருக்கு. அதனால பிராக்கெட்ல B, F அப்படின்னு கொடுத்திருப்போம். அசிபின் ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து 7 membered with single hetero atom நைட்ரஜன். இதுக்கு பேரு அசிபின் 5th பொசிஷன்ஸ்ல வந்து இந்த கார்பாக்சமைடு இருக்கிறதுனால 5 கார்பாக்சமைடு. இது ரொம்ப ஈஸி. 5H டைபென்சோ BF அசிபின் 5 கார்பாக்சமைடு. வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் இதனுடைய பிசிக்கல், இது வந்து பிராட் ஸ்பெக்ட்ரல் ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸ். கிட்டத்தட்ட எல்லா டைப் ஆஃப் எபிலெப்சிக்கும் நாம கொடுக்கலாம். பார்ஷியல் எபிலெப்சி, அதுக்கப்புறம் வந்து ஜெனரலைஸ்டு எபிலெப்சி, டானிக், கிளானிக், கிராண்ட் மைல், பெட்டிட் மால், எல்லாத்துக்கும் நாம இந்த காமனா கார்பமசிபின் ட்ரக்ஸ் வந்து கொடுக்கலாம். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் yellowish white crystalline. இது வந்து இதுவும் ஃபைன் ஒயிட் கிறிஸ்டாலின். இது வந்து yellowish color, odorless, tasteless, insoluble in water. It should be stored in airtight container. Kept in cool place, protect from light. After opening, the concentration may change due to loss of solvent. Once அதிக நேரம் இது ஓபன் பண்ணி வைக்க கூடாது. இன்ஜெக்டபிள்ஸ்ல இருந்தாலும் சரி, சிரப்ஸ்ல இருந்தாலும் சரி, பிகாஸ் அதுல நாம காமனா இது வந்து இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நம்ம ஆர்கானிக் சால்வன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா வாலட்டிலைஸ்ட் ஆகி அதனுடைய சால்வெண்ட் லாஸ் ஆகும். அதுல ட்ரக்ஸ் வந்து லாஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நேச்சுரலா வாலட்டிலைஸ்ட் இன் நேச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஆஃப்டர் ஓப்பனிங் த கான்சென்ட்ரேஷன் மே சேஞ்ச் டியூ டு லாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ் which is available in tablet formulations, oral preparation. Tablet 100 mg, 200 mg, 400 mg. காமனாவே 200 and 400 எல்லாமே வந்து சஸ்டைன் ரிலீஸ்ல அவைலபிள். டோஸ் அதிகமா இருக்கு, சஸ்டைன் ரிலீஸ் ட்ரக்ஸ்ல அவைலபிள். சிரப்ஸ்ல இருக்கு 100 mg per 5 ml சிரப் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் என்னது which is available in injectables also. ஸோ அப்போ ஓரல்ல வந்து டேப்லெட் சிரப்ஸ்ல அவைலபிள். 200 400 mg சஸ்டைன் ரிலீஸ், 100 mg கன்வென்ஷனல்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள்ஸ்லயும் இது அவைலபிள். ஸோ காமன்
பாப்புலர் பிராண்ட் நேம் டெக்ரிட்டால், எல்லாருக்கும் தெரியும் டெக்ரிட்டால் பிராண்ட், பாப்புலர் பிராண்ட் நேம். அதுக்கப்புறம் என்னது டெக்ரிட்டால், கார்பட்டால், ஜெப்டால், ஜென், இது எல்லாமே வந்து சம் பாப்புலர் என்னது கார்பமசிபின் ட்ரக்ஸ். யூசஸ் வந்து யூஸ் ஃபார் போத் கிராண்ட் mal அண்ட் பெட்டிட் mal எபிலெப்சி. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது ப்ராட் ஸ்பெக்ட்ரல் ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸ். அதே மாதிரி கார்பமசிபின்ஸ் வந்து சம் ட்ரைஜெமினல் நியூரோல்ஜியா பெயினுக்காக கொடுப்பாங்க. ஸோ நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, டாக்டர்ஸ் நிறைய ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த கார்பமசிபின் வந்து சும்மா அக்யூட் ஃபேஸ்ல ஷார்ட் டேர்ம்ல வந்து கொடுப்பாங்க. என்னது எஸ்பெஷலி ட்ரைஜெமினல் நியூரோல்ஜியா ஆஃப்டர் பேரலைசிஸ். அதுக்கப்புறம் பெயின் வந்து பெரிஃபரலுக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, சில பேருக்கு வந்து மைக்ரைன் மாதிரி இருக்கும், அந்த அப்புறம் அப்படியே பெயின் வந்து பெரிஃபரலுக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் லோயர் லிம்ப், இந்த லெக்ஸ் எல்லாமே அதிகமாக வலி எடுக்கும், பெரிஃபரல் பெயின் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூரோல்ஜியாவுக்கு வந்து இந்த கார்பமசிபின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது அதனுடைய யூசஸ். நெக்ஸ்ட் வந்து வால்போரிக் ஆசிட்ஸ், இதனுடைய சால்ட் ஃபார்ம் வந்து சோடியம் வால்போரேட். சோடியம் வால்போரேட் இது வந்து என்ன டெரிவேட்டிவ்ஸ்? அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அலிபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இது ஒரு முக்கியமான ட்ரக்ஸ். பட் கொஞ்சம் டாக்ஸிக் எஃபெக்ட் கம்பேரிட்டிவ்லி ஃபினிடாயின், பென்சோடைசிபின், ஃபீனோபார்பிட்டோன், அப்புறம் கார்பமசிபின், இந்த ட்ரக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்கு. பட் இட்ஸ் ஏ வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், அலிஃபாட்டிக் குரூப் இருக்கு, ஓப்பன் செயின் அலிஃபாட்டிக் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட். ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க 2 ப்ரோபைல் இருக்கு, 2 ப்ரோபைல் இருக்கு. இங்க பாருங்க கார்பாக்சிலிக் ஆசிட் இதனுடைய கண்டினியூஸா CH, CH2, CH2, CH3. சோ நம்ம நம்பர் இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பன்ல இருந்து நம்பரிங் கொடுக்கிறோம் 1 2 3 4 5. சோ இந்த செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த ப்ரோபைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன். அதனால 2 ப்ரோபைல் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். ஓகேங்களா, 5 கார்பன் இருக்கிறதுனால என்னது ஃபினிஷ் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். அதனால இதுக்கு பேர் வந்து பென்டனோயிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பென்டனோயிக் ஆசிட்ஸ் 5 கார்பன் வந்து இதுல இருக்கு, அதனால வித் கார்பாக்சிலிக் ஆசிட், அதனால பென்டனோயிக் ஆசிட். ஸோ 2 ப்ரோபைல் பென்டனோயிக் ஆசிட். சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இட்ஸ் எ கிளியர் கலர்லெஸ் லிக்யூட். ப்ளீஸ் நோட் இட், இட்ஸ் நாட் பவுடர் அண்ட் மை கிறிஸ்டாலின். இது பவுடர் ஃபார்ம்ல இல்ல, இட்ஸ் கிளியர் கலர்லெஸ் லிக்யூட் வால்போரிக் ஆசிட். வால்போரிக் ஆசிட் வந்து நம்ம சிந்தட்டிக்ஸா வந்து பவுடர் ஃபார்முலேஷன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். அதனுடைய சால்ட் ஃபார்ம் வந்து சோடியம் வால்போரேட். சோடியம் வால்போரேட் அது வந்து சால்ட் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். பட் வால்போரிக் ஆசிட்ஸ் வந்து நேச்சுரலாவே கலர்லெஸ் லிக்யூட், ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர், ஃப்ரீலி சால்யூபிள் இன் என்னது ஒன்லி ஒன் நார்மாலிட்டி, சோடியம் ஹைட்ராக்சைடு, மெத்தனால், ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன். ஆர்கானிக் சால்வன்ஸ்ல அதனுடைய சால்யூபிலிட்டி இருக்கும், வாட்டர்ல சால்யூபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து அசிடிக் இன் நேச்சர். ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் இன் டைட்லி வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் அட் ரூம் டெம்பரேச்சர் பிட்வீன் 15 to 30 டிகிரி செல்சியஸ். ஸோ ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஓபன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மாய்ச்சர் வாட்டர் மாலிகுலை வந்து அப்சர்வ் பண்ணும், அவே ஃப்ரம் லைட், மாய்ஸ்ட் அண்ட் டைரக்ட் ஹீட். ஸோ அவே ஃப்ரம் லைட், மாய்ஸ்ட் அண்ட் டைரக்ட் ஹீட். ஸோ ஃபார்முலேஷன் விச் இஸ் அவைலபிள் இன் டேப்லெட் 200 mg, 300 mg and 500 mg. 300 and 500 mg எல்லாமே வந்து கண்ட்ரோல்ட் ரிலீஸ்ல அவைலபிள். சோடியம் வால்போரேட் 500 mg கண்ட்ரோல்ட் ரிலீஸ் டேப்லெட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லயும் அவைலபிள் 100 mg per ml 100 mg. அதுக்கப்புறம் சிரப்ஸ்லயும் இது வந்து அவைலபிள். சோடியம் வால்போரேட் சிரப் 200 mg per 5 ml. 5 ml வந்து 200 mg இருக்கு. ஸோ ஈச் ml containing 40 mg. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பீடியாட்ரிக்ஸ்க்கு வந்து கொடுப்போம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து டேப்லெட், இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் சிரப்ஸ் மூணுலயும் அவைலபிள். பிராண்ட் நேம் வந்து ஸோ பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து எபிலெக்ஸ், அதுக்கப்புறம் வால்பாரின், அப்புறம் டெபாகேன், எபிலின். ஸோ இது எல்லாமே வந்து பாப்புலர் பிராண்ட் நேம்.
யூசஸ் தெரபிட்டிக் யூசஸ் வந்து டு ப்ரிவென்ட் மைக்ரைனுக்காகவும் இந்த சோடியம் வால்போரேட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் டு ட்ரீட் எபிலப்சி. ஏன் மைக்ரைன் கொடுக்குறாங்க? ஸோ எல்லாமே தெரபிட்டிக்ஸ்ல ஃபார்மகாலஜில பார்க்கலாம். To prevent migraine, to prevent epilepsy or to treat epilepsy, and also these drugs given for some bipolar disorders. Bipolar disorders, highly sedation or highly hyperactivity. ஸோ இந்த பைபோலார் டிசார்டர்ஸ்க்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரைன்காக கொடுக்குறாங்க, பைபோலார் டிசார்டர்ஸ் கொடுக்குறாங்க, எபிலப்சிக்காக கொடுக்குறாங்க. இந்த கார்பமசிபின்ஸ் வந்து ட்ரைஜெமினல் நியூரோல்ஜியா பெயினுக்கும் கொடுக்குறாங்க. The pain associated with the trigeminal neuralgia கொடுக்குறாங்க. இந்த ஒரு சில தெரபிட்டிக் யூசஸ், சம் இண்டிகேட்டிவ் தெரபிட்டிக் யூசஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ காமனாகவே கார்பமசிபின், வால்போரிக் ஆசிட் எது கொடுக்குறோம்? எபிலப்சிக்கு கொடுக்குறோம். பட் அண்ட் ஆல்சோ என்னது எதுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணியும் எம்சிக்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆன்டி எபிலப்டிக்ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ஃபோர்த் ட்ரக் காபாபென்டின். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபெமிலியல் ட்ரக்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ். இது வந்து ஆல்ரெடி நாம சொன்னது போல இட்ஸ் எ காபா அனலாக். இட்ஸ் எ காபா அனலாக். காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட்ஸ் சைக்ளிக் காபா அனலாக். ரெண்டு ட்ரக்ஸ், ஒன்று ப்ரீகாபாலின், இன்னொன்று வந்து காபாபென்டின். அதுல இது காபாபென்டின். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இங்க ஒரு ஹெக்ஸான் சைக்ளிக் ஹெக்ஸோ குரூப் வந்து இருக்கு. சைக்ளிக் ஹெக்ஸோ குரூப் இருக்கு. அதுல அசிட்டிக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட், அந்த ஆசிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன், அதுக்கப்புறம் செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பன்ல இந்த என்னது சைக்ளோஹெக்சில் குரூப்பும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த சைக்ளோஹெக்சில் குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த என்னது அமினோ மெத்தில் குரூப் வந்து அட்டாச் இருக்கு. அதனால பொதுவா காமனா வந்து நாம செகண்ட் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் பொசிஷன்ல அசிட்டிக் ஆசிட்ல செகண்ட் கார்பன்ல இந்த சைக்ளோஹெக்சைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த சைக்ளோஹெக்சைல்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த அமினோ மெத்தில் குரூப் வந்து இருக்கு. அதனால 2, அதுல 1 பிராக்கெட் வந்து ஓபன் பண்ணி 1 அமினோ மெத்தில் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. அதனால அமினோ மெத்தில் 2 சைக்ளோஹெக்சில். இதுதான் வந்து சைக்ளோஹெக்சில் 1 2 3 4 5 6 சைக்ளோஹெக்சில் அசிட்டிக் ஆசிட். இது வந்து CH3COOH வந்து அசிட்டிக் ஆசிட். ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து காபா அனலாக். அவ்வளவுதான் இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து white to off white crystalline powder, bitter taste, freely soluble in water. Note it, freely soluble in water, and also it having lipid solubility. Freely soluble in water and lipidலயே வந்து இது soluble ஆகும். It should be stored in room temperature, well closed container, protect from light. Normal storage தான். Formulations வந்து which is available in tablet, capsule and injections. Tablet capsule வந்து dose 100 mg, 300 mg and 400 mg டோஸ்ல வந்து இது அவைலபிள். பிராண்ட் வந்து பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து நியூரான்டின், காபான்டின் அண்ட் தென் காபாபின். இதெல்லாமே வந்து சம் பாப்புலர் பிராண்ட் நேம். ஓகேங்களா? சோ இதனுடைய யூசஸ் வந்து காமனா இந்த காபாபென்டின் வந்து பெரிஃபரல் நியூரோபதிக்கு கொடுப்போம். சோ இங்க பாருங்க, இந்த ரெண்டுமே ப்ரீகாபாலின் அண்ட் காபாபென்டின் வந்து காமனா பெரிஃபரல் நியூரோபதி கொடுப்போம். அண்ட் ஆல்சோ டு ட்ரீட் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் கொடுப்போம். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரக் வந்து அலாங் வித் சம் அதர் இம்பார்ட்டன்ட் காமன் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் கூட வந்து பார்ஷியல் சீசர்ஸ்க்காக நாம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பர்பஸ்க்காக கொடுக்குறோம் மேஜரா. பெரிஃபரல் நியூரோபதி அண்ட் தென் டு ட்ரீட் மாடரேட் டு சிவியர் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் பார்ஷியல் சீசருக்காகவும் இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சிலபஸ்ல கொடுத்த 4 ஸ்டார் மார்க்கு 4 ஸ்ட்ரக்சரும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து என்னது குளோனோசிஃபார்ம் வெல் நோன் ட்ரக்ஸ். இது வந்து பென்சோடைசபின் டெரிவேட்டிவ்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர் ஆஃப் ஒயிட் டு லைட் எல்லோ கிறிஸ்டாலின்.
இது ஆஃப் ஒயிட் கிறிஸ்டாலின், பாருங்க ஆஃப் ஒயிட் டு லைட் yellow crystalline powder, faint odor, slightly soluble in acetone and chloroform. Storage, don't refrigerate பண்ணக்கூடாது. Protect from light, it should be kept in room temperature and tight container. As usual storage. Formulations வந்து which is available, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். It's available in tablet formulation 0.5 mg, 1 mg and then 2 mg, and also which is available in injections. Some conditions, status epilepticus conditions la வந்து இந்த clonazepam என்னது 1 to 2 mg slow IV infusions காக வந்து injectable வந்து இது available. ஓகேங்களா? அப்போ டேப்லெட் preparations and injectable ரெண்டு formulationsல இது வந்து available. Injections especially given for status epilepticus conditionsல. ஓகேங்களா? brand name வந்து Lonazep, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் Lonazep, and then Clonopax, Clonopax, அதுக்கப்புறம் Rivotril. இது மூணுமே பாப்புலர் பிராண்டட் clonazepam பிராண்டட். யூசஸ் வந்து காமனா வந்து இது ஆன்டி ஆங்ஸைட்டிக்காக கொடுக்குறோம், ஆங்ஸியோலைட்டிக்காக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 mg இருந்து நாம ஸ்டார்ட் பண்றோம். ஆன்டி ஆங்ஸைட்டில இருந்து ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம 0.5 mg இருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி டு கண்ட்ரோல் சீசர்ஸ் வித் அதர் ட்ரக்ஸ். So other common drugs like phenytoin, carbamazepine, valproic acids கூட இந்த மாதிரி மேஜர் ட்ரக்ஸ் கூட கலந்து நாம சீசர் கண்ட்ரோலுக்காக இந்த clonazepam வந்து கொடுக்கிறோம். And also this drug is given at the dose 1 mg, 0.5 1 mg ஹிப்னாட்டிக்ஸ்க்காக கொடுக்குறோம், அதாவது இன்சோமினியாக்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சம் பேனிக் டிசார்டர்ஸ்க்காகவும் நம்ம இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பென்சோடைசபின் டெரிவேட்டிவ்ஸ்னால நம்ம மல்டி பர்பஸ்க்கு கொடுக்கலாம். ஒன்று ஆங்ஸியோலைட்டிக் பர்பஸ்க்காக கொடுக்கலாம், அப்புறம் செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸ்க்காக கொடுக்கலாம், அப்புறம் அதர் ஆன்டி கன்வல்சன்ட் ட்ரக் கூட காம்பினேஷன்ஸ் கூட சீசர் கண்ட்ரோலுக்காக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சம் பேனிக் டிசார்டர்ஸ் கண்டிஷன்ஸ்லயும் கொடுக்கலாம். இந்த ட்ரக் இட்ஸ் a wonderful drug clonazepam. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து டோபிராமேட். இது வந்து ஒரு நியூவர் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ். ஆக்சுவலி பேசிக்ஸ் வந்து இது கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ், லைக் டையூரிட்டிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அஸ்டாசோலமைட், அதே மாதிரி இது வேலை செய்யும் டோபிராமேட். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், soluble in alkaline solutions and freely soluble in some other organic solvent like acetone and ethanol. It should be stored in light resistant tight container kept in cool place as usual. Formulations வந்து இந்த topiramate available in tablet formulations 20 mg, 50 mg and 100 mg. Popular brand name வந்து Topex, Epitop, Topamet, Nextop. இந்த மாதிரி நிறைய பாப்புலர் பிராண்ட் நேம் வந்து அவைலபிள் இருக்கு. யூசஸ் வந்து டு ட்ரீட் எபிலப்சி அண்ட் ஆல்சோ டு ட்ரீட் மைக்ரைன். The next drug வந்து Vigabatrin. So இந்த Vigabatrin வந்து important drugs and also இந்த drugs வந்து GABA analog வந்து நம்ம ரெண்டு ட்ரக் கொடுத்திருந்தோம். என்னது சைக்ளிக் GABA analogல வந்து pregabalin and gabapentin and also vigabatrin also GABA analog. என்னது but it's not a GABA inhibitors. GABA analog, it's known as a gamma vinyl GABA. காமனா gamma vinyl GABA அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாருங்க vinyl VI and then GABA analog GABA GABA. So Vigabatrin எப்படினாலும் சொன்னீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இட்ஸ் gamma vinyl GABA. ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. Vigabatrin GABA analog. White to off white powder freely soluble in water and slightly soluble in organic solvent. So freely soluble in water, slightly soluble in organic solvent. அப்படியே கொஞ்சம் உல்டாவா இருக்கும். இதனுடைய physical characters should be stored in, இதனுடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. Vigabatrin it should be stored in amber colored glass PET bottles, especially PET bottles storage
it should be என்னது can kept in room temperature 25 degree celsius இந்த bottles வந்து நாம ஸ்டோர் பண்ணிக்கலாம் and also 2 to 8 degree celsius வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் and also 40 degree some oven temperature வந்து 40 degree celsius வந்து இந்த preparations kept pet bottles வந்து நாம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் விகா பேட்டரி ஸ்டோரேஜ். ஃபார்முலேஷன்ஸ் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் டேப்லெட், அதே மாதிரி சாக்கெட் பவுடர். சாக்கெட்ல வந்து என்னது ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக தண்ணியில் கலந்து ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக சாக்கெட்லேயும் வந்து அவைலபிள். ஸோ டேப்லெட் அண்ட் சாக்கெட் பவுடர்லையும் இந்த ரெண்டு ஃபார்முலேஷன்ஸ்ல இது அவைலபிள். பிராண்ட் வந்து சாப்ரில், அதுக்கப்புறம் என்னது வெகா நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வெகாட்ரோன். இந்த மூணு பாப்புலர் பிராண்ட் நேம்ல இது அவைலபிள். யூசஸ் வந்து ஆன்டி எபிலெப்டிக் அண்ட் டு கண்ட்ரோல் ரிமார்க்கபிள் யூசஸ். இங்க பாத்துக்கோங்க, ஆன்டி எபிலெப்டிக் அண்ட் ஆல்சோ டு கண்ட்ரோல் இன்ஃபான்டைல் ஸ்பாசம் symptoms, to control infantile spasm symptoms. Okay, so this is something about vigabatrin. அடுத்தது வந்து lemotrygine. So lemotrygine already classificationsல பார்த்தோம். இது வந்து phenyl, it's a synthetic phenyl triazine derivatives. ஞாபகம் வச்சுக்கோங்க, synthetic phenyl triazine derivatives. நாம இங்க ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்கல, அதனால நாம இங்க ஸ்ட்ரக்சர் எதுவுமே எழுதல, பட் டெரிவேட்டிவ்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ விகாபெட்ரின் என்ன அனலாக்ஸ், டோபிராமேட் என்ன கிளாஸ், குளோனோசிஃபம் என்ன, காபாபெட்டின். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் மறந்துட்டீங்கன்னா கூட அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, சோ lemotrygine is a synthetic phenyl triazine derivatives. அதனுடைய physical properties வந்து white to pale cream colored, white to pale cream colored powder, slightly soluble in water. It should be kept tightly closed container as usual. Storage தான். Formulations வந்து it's available in tablet preparation 25, 50 and 100 milligram. டேப்லெட்ல வந்து இது அவைலபிள். ஸோ சம் பாப்புலர் பிராண்ட் வந்து லாமிட்டார், லாமிடஸ் அண்ட் லாமிடெக். லாமிட்டார், லாமிடஸ் அண்ட் லாமிடெக். யூசஸ் வந்து ஆன்டி எபிலெப்டிக் அண்ட் மூட் ஸ்டெபிலைசர் ட்ரக்ஸ். இந்த லெமோட்ரைஜின் என்னது ஃபர்ஸ்ட் வந்து நாம மூட் ஸ்டெபிலைசர்ஸ்க்காக கொடுக்குறோம். அதே மாதிரி வேற ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் கூட கலந்து நாம என்னது எஸ்பெஷலி டு கண்ட்ரோல் பார்ஷியல் சீஷர்ஸ், to control partial seizures. So அப்போ remarkable uses வந்து வேற other drugs கூட நம்ம வந்து partial seizure controlக்காக கொடுக்கிறோம் and also which is given for mood stabilizer. So okay friends, நாம இன்னைக்கு ஆன்டி கன்வல்சன்ஸ்னா என்ன, சாரி கன்வல்ஷன்ஸ்னா என்ன, எபிலெப்சினா என்ன, ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ், என்னென்ன ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் பேஸ்ட் ஆன் அதனுடைய கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு சிலபஸ்ல கொடுத்த முக்கியமான 8 ட்ரக், அதுல 4 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ.